வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெட்டி பேச்சு. நான் அவங்க ஜாக் விக்ரமோட பர்த்டே ஸ்பெஷலா சியான் 62 டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது எப்படி இருக்கு, அதை பத்தின என்னோட வியூஸ் என்ன, தாட்ஸ் என்ன தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விக்ரமோட பர்த்டே ஸ்பெஷலா டபுள் ட்ரீட் கொடுத்திருந்தாங்க. ஒன்னு டங்கலான் படத்தோட பிஹைண்ட் த சீன்ஸ் ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்னு சித்தா படத்தோட டைரக்டர் அருண்குமாரோட விக்ரம் ஒர்க் பண்ற சியான் 62 படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் தங்கலான் படத்தோட பிஹைண்ட் த சீன்ஸ் பார்த்தா ஒரு படத்துக்காக எந்த மனுஷனாவது இவ்வளவு கஷ்டப்பட்டு உடலை வருத்தி நடிப்பானான்னு நம்மளே வாய பழக்க வச்சிருக்காரு. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா சியான் 62 டைட்டில் டீசர் வீடியோல 58 வயசாச்சுன்னு தான் நான் சொன்னேன். ஆனா ஆளை பார்த்தா 30+ மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு மனுஷன் யங்காவும் ஸ்டைலிஷாவும் இருக்காருங்க அந்த டீசர்ல. பலபலன்னு பேசாம டீசருக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாத்தரலாம். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? இந்த படத்தோட டைரக்டர் அருண்குமார் இதுவரை 4 படம் பண்ணிருக்காரு. இந்த 4 படமுமே ஒவ்வொரு ஜானர். ஃபர்ஸ்ட் படம் பண்ணையாரும் பத்மினியும் படத்துல ஏஜ்டு பீப்புள்ஸோட லவ்வ பத்தி பேசியிருப்பாரு. செகண்ட் படம் சேதுபதி. இந்த படம் ஒரு காப் ஸ்டோரி. இதுதான் விஜய் சேதுபதியை முறையா ஆக்ஷன் ஹீரோவா மாத்தின படம். 3வது படம் சிந்துபாத், ஃபாரினுக்கு போற கேர்ள்ஸுக்கு ஏற்படுற பிரச்சனையை பத்தி பேசியிருப்பாரு. 4வது படம் தான் சித்தா, சைல்டு அபியூஸ் பத்தி டேரிங்கா பேசியிருப்பாரு. சித்தார்த் இன்னும் தமிழ் சினிமால இருக்காருன்னு காட்டின படம் இந்த படம் தான். இந்த வரிசையில 5வது படம் தான் வீரதீர சூரன். இந்த 4 படம் மாதிரியே இதுவுமே கம்ப்ளீட்டா வேற ஒரு ஜானர் தான், கேங்ஸ்டர் ஜானர். வீரதீர சூரன் டைட்டில தரமா இருக்குல்ல, அப்படி என்னத்தான் இருக்குன்னு ஒரு கியூரியாசிட்டி வருது இதுல. இந்த படம் பார்ட் 2வா, இதுக்கு டேக்லைன் வேற கொடுத்திருக்காங்க மளிகை கடைன்னு. பார்ட் 1 இன்னும் ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ள பார்ட் 2வா? புதுசா இருக்கே. தமிழ் சினிமால ஒரு படம் ஹிட் ஆனா அதுக்கு பார்ட் 2 லீடு கொடுத்திருக்காங்களோ இல்லையோ, அந்த படத்துக்கு பார்ட் 2 அவசியம் இருக்கவே இருக்காது. ஆனாலுமே இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, காசுக்காக பார்ட் 2 எடுத்து பார்ட் 1 மரியாதையை கெடுத்துருவானுங்க. ஆனா இந்த மனுஷன் சம்திங் டிஃபரெண்டா எதுவே ஒன்னு குக் பண்ணிட்டு இருக்காருப்பா. பண்ணட்டும், வாட் எவர் இட் இஸ், படம் நல்லா வந்தா போதும். வீரதீர சூரன்ல நடிப்பு அரக்கன் எஸ்.ஜே. சூர்யாவும் விக்ரமோட நடிச்சிருக்காரு. இந்த மனுஷன் நடிச்சாலே படம் கண்டிப்பா ஹிட் தான். இதுல துஷாரா விஜயனுமே முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்களாம். இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கிறது ஜிவி பிரகாஷ். டைட்டில் டீசர்ல வந்த பிஜிஎம் வேற மாதிரி இருக்கு. அசுரன் சூரிய போற்று படத்துல எப்படி சம்பவம் பண்ணிருப்பாரோ அதே மாதிரி இந்த படத்துல ஜிவியோட சம்பவம் தரமா இருக்க போகுது. டீசரோட ஓப்பனிங்ல அந்த கூட்டு ரோட்டு பக்கம் என்னையா நடந்துச்சு, இன்ன வரைக்கும் போலீஸ் நடமாட்டம் இருக்குன்னு ஒருத்தர் கேட்டுட்டு இருப்பாரு. அதுக்கு அவரோட ஃப்ரெண்டு அங்க முனி இருக்குன்னு சொன்னா எவன் கேட்கறான்னு சொல்லியிருப்பாரு. அகைன் அவரோட ஃப்ரெண்டு 50-60 பேர் அடிபட்டு மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முனியோட வேலையா எதுன்னு கேட்டுட்டு இருப்பாரு. அட 50 பேருக்கு உடம்பு ஃபுல்லா அடி, பேச்சு மூச்சு இல்லைன்னு சொல்றாங்க. முனியா? அட ஆமையா, முனிதாயா மனுஷனாலே அடிக்க முடியும் 50-60 பேர்த்தன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த முனிதான் கடையில உருட்டு போட்டுட்டு இருக்கு. அந்த 50-60 பேரை சம்பவம் பண்ண முனிய 10 பேர் சம்பவம் பண்ண வந்திருப்பாங்க. அதுல ஒருத்தன் டேய் போடா அவனான்னு பாத்துட்டு வாடான்னு நோட்டம் பார்க்க ஒருத்தனை அனுப்பியிருப்பான். அவன் வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஆல்ரெடி அந்த முனி ப்ரிப்பேர் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டு மூட்டைக்குள்ள இருந்து ஷார்ட் கன்னை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த முனி இது மாதிரி ஏகப்பட்ட பேரை பார்த்திருக்கும் போல, அதனால ஈஸியாவே கண்டுபிடிச்சிருச்சு. அசால்ட் பண்ண வந்த அந்த கையும் போன் பண்ணி அவனாடான்னு கேட்கும் போது அவன மாதிரி தான் தெரியுதுன்னு இவனும் சொல்லிட்டு இருப்பான். அப்போதைக்கு கூட இருக்கவன் சொல்லுவான், டே அவசரப்படாதடா பொருடான்னு. அப்போ சொல்லுவான் அவன், இது என்னன்னு தெரியுதா? இது என்ன தெரியுதா? நல்லா புரியுதுடா. அது வேற ஒண்ணும் கிடையாது, அந்த முனிதான் சம்பவம் பண்ணி வச்சிருக்கு. அவனோட பாதி காதையே காணாம். அகைன் அவன் கால் பண்ணி அவனாடான்னு கேட்கும் போது அண்ணே அவன மாதிரி தான் தெரியுது, அவன் பயந்துட்டான் போல, சரியாவே மூஞ்சிய காட்ட மாட்டான், மறைச்சுக்கிறான்னு இவன் சொல்லுவான். அப்போதைக்கு முனி டே சொம்ப அப்படின்னு அவரோட மூஞ்சி அந்த லேம்ப்ல காட்டுவாரு. தரமான சீன். இப்ப தெரியுதா? அந்த கேங் சியானை அட்டாக் பண்ண வரும்போது கையில இருக்க ஷார்ட் கன்னை வச்சு ஈஸியாவே இன்னொரு காதை போட்டு தள்ளிடுவாரு. உண்மையிலே பங்கமா இருந்துச்சு. இந்த சீன் தான் பங்கமா இருக்குன்னா பேக்ரவுண்ட்ல வர அந்த சவுண்டு வேற மாதிரி இருந்துச்சு. திருப்பி அந்த நோட்டம் பக்கம் வந்தவன் கிட்ட அந்த கன்னை காட்டும் போது அவனே சொல்லுவான், காதுக்கும் நெத்தி பொட்டுக்கும் 1 இன்ச்சு தானே. சியான் அந்த நோட்டம் பார்க்க வந்தவங்க கிட்ட அவரோட மூஞ்சியை காட்டும் போது இடையில ஒரு கிளிப் காட்டியிருப்பாங்க. அவர் மூஞ்சியை மறைச்சுக்கிட்டு துண்டை கட்டிக்கிட்டு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு வந்திருக்காரு. அதை காட்டியிருப்பாங்க. பார்க்கும்போதே பங்கமா இருந்துச்சு. இந்த டைட்டில் டீசர் படத்துல இருக்க குறிப்பிட்ட ஃபுட்டேஜ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபுட்டேஜ் இப்படி இருந்துச்சுன்னா படம் வேற மாதிரி தான் இருக்க போகுது. ஆக மொத்தம் சியான் கிட்ட இருந்து தரமான கேங்ஸ்டர் மூவி நம்மளுக்கு கிடைக்க போகுது. அருண்குமார் தரமான சம்பவத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. பாக்குறதுக்கு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
நீங்க இந்த டீசரை பாத்தீங்களா? உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை டட்டா பை பை.